வள்ளுவர் கோட்டத்தில் சாலையோர தர்பூசணி கடைகளில் திடீர் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுகாதாரமற்ற முறையில் பழங்களை விற்றால் கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சாலையோர தர்பூசணி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். தர்பூசணி பழங்களில் ரசாயனங்கள் கலக்கப்பட்டுள்ளதா, சுகாதாரமான முறையில் பழங்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையில் 5க்கும் மேற்பட்டோர் சோதனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிறைய பழங்களை எலி சாப்பிட்டுள்ளது என்றும் அவை மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் அப்புறப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். தற்காலிகமாக மேடை அமைத்து அதன் மீது பழங்களை வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறிய அவர், தடையை மீறி பழங்களை சுகாதாரமற்ற முறையில் விற்கும் கடைகளுக்கு அபராதமும் நோட்டீஸும் வழங்கப்படும் என எச்சரித்தார். வள்ளூர் கோட்டத்தில் நாங்கள் செக் பண்ண வந்தோம். அந்த செக் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயே பார்த்தோம்னா நிறைய பழங்கள் பார்த்தீங்கன்னா பெருச்சாளி, எலி அது மாதிரி சாப்பிட்டு குடஞ்சி ஓட்டை போட்டதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அது எல்லாமே எடுத்து இப்போ டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அது நிறைய காய்கள் வரும். அது எப்படியும் டன்னு கணக்கிலே வரும்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் வர சொல்லியிருக்கோம். இப்போ கார்ப்பரேஷன்லேருந்து வண்டி வர சொல்லியிருக்கிறோம். அந்த கெட்டுப்போன பழங்களை எல்லாமே எடுத்து நாங்கள் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி அது இங்கேருந்து அகற்றிடுவோம்.